ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். இந்தியன் மார்க்கெட்டில் நோக்கியா கிட்ட இருந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக நோக்கியா G60 5G அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு அஃபிஷியலாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நோக்கியாவுடைய கம்பேக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற ப்ரைசிங் இருக்கா அப்படின்ற மாதிரியான இந்த கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மெயின் ஹைலைட்டே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். நோக்கியா கிட்டேருந்து இந்தியன் மார்க்கெட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது அப்படின்றது தான் ஒரு மெயின் ஹைலைட். அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அண்ட் டிசைன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற 2 கலர் காம்பினேஷனில் இருக்க போகுது. அண்ட் மொபைலுடைய பாடி மெட்டீரியல் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் லுக் அண்ட் டிசைன் ஓகே நல்லாவே இருக்குது. நோக்கியா கிட்டேருந்து ஒரு நல்ல டிசைனில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது போக மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நல்ல கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 6.58 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனுக்கான எல்சிடி பேனலுக்கான டிஸ்ப்ளே தான். பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சரா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நோக்கியா கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இது போக 500 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ அண்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி டிஸ்ப்ளே வைஸ் ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு டிஸ்ப்ளே ஃபீச்சர். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த வாட்டி நோக்கியா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ டிஸ்ப்ளே கண்டிப்பாக அந்த 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு நல்ல அட்ராக்டிவான ஃபீச்சராகவே இருக்கு. இது போக மொபைலுடைய பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது 4500 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவில் மட்டும் இல்ல, குளோபல் மார்க்கெட்லயும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே லான்ச் ஆயிருந்துச்சு. ஸோ அங்க லான்ச் ஆகும்போது இந்த 20 வாட்ஸ்க்கான சார்ஜரை அவங்க பாக்ஸ்ல கொடுக்கல, பாக்ஸ்ல சார்ஜர் இல்லாம தான் அவங்க கொடுத்திருந்தாங்க. அண்ட் இப்போ இவங்களுடைய இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிருக்கிறதுலயும் இன்பாக்ஸ் கண்டென்ட்னு பார்க்கும்போது அதுல சார்ஜர் இருக்கும் அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு மென்ஷனுமே இல்ல அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த 20 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்ல இருக்க போகுது கிடையாது. 20 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அடுத்து இந்த மொபைலுக்கான ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் போன் நான் சொன்ன மாதிரி நோக்கியா கிட்ட இருந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 5G ஸ்மார்ட் போனா வரப்போகுது. அண்ட் 5G ஸ்மார்ட் போன் அப்படின்னதும் ஏதாவது ஒரு மொக்கையான 5G ப்ராசஸர் மாதிரி இல்லாம ஒரு நல்ல 5G ப்ராசஸரே கொடுக்குறாங்க. Snapdragon 695 5G அப்படின்ற ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு 5G ப்ராசஸரை தான் இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு வராங்க. அண்ட் இந்த Snapdragon 695 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 5G ப்ராசஸரும் கூட. அந்த வகையில் இது ஓகே, இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் அது போக இதில் 5G பேண்டுக்கான சப்போர்ட்டாகவும் 12 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ப்ராசஸர் அண்ட் 5G பேண்ட் எல்லாமே ஓகே. இந்த செக்மெண்ட்டுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல செட்டப்பாக தான் இந்த ஸ்மார்ட் போனில் கொடுக்குறாங்க. அண்ட் அது போக இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போனில் இருக்கு. அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, f1.8க்கான அப்பேச்சர் வேல்யூட இந்த ஒரு பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. இது போக 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அண்ட் அதுவே முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா, f2.0க்கான அப்பேச்சர் வேல்யூட வாட்டர் டிராப் ஸ்டைல் நாட்ச்க்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில் கேமரா செட்டப் பார்க்கும்போது ரியர் கேமரால பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான கேமரா ஓகே. பட் ஆனால் செல்ஃபி கேமராவை மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலும் மெகா பிக்சலை வச்சு நம்ம கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸை முடிவு பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இருக்கு அப்படின்னாலும் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகி அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ ரியல் டைம்ல நல்ல ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸோட இந்த நோக்கியா G60 5G மார்க்கெட்ல வந்துச்சு அப்படின்னா ஓகே. பட் எந்த அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல அதர் ஃபீச்சர்ஸா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கருக்கான செட்டப் தான். Android 12க்கான OS ஓட தான் இந்த ஸ்மார்ட் போன் வருது. அண்ட் அதோட 3 வருஷத்துக்கான OS அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 வருஷத்துக்கு இந்த ஸ்மார்ட் போனுக்கு வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் போன் இப்போ அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஓகே, ஒரு நல்ல டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி நோக்கியா கிட்ட இருந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்த ஸ்மார்ட் போன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அட்ராக்டிவா நல்லா இருக்கு. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. Snapdragon 695 அப்படின்ற ஒரு டீசென்டான ப்ராசஸர் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கு, ஓகே டீசென்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுனாலும் இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் என்ன அப்படின்றது முக்கியம். எப்பவுமே நோக்கியா
பிரைசிங் கொஞ்சம் ஹையரா தான் செட் பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன்ல ரொம்பவே ஹையரா செட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைசிங்கா 6GB 128GB அப்படின்ற இந்த வேரியன்ட் 30,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான பிரைசிங்க்கு தான் இந்தியன் மார்க்கெட்ல இப்போதைக்கு நோக்கியா லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் போனுக்கு எதுக்காக இவ்வளவு பிரைசிங் செட் பண்ணாங்க அப்படின்றது தான் எனக்கு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஆக்சுவலி இவங்க குளோபல் மார்க்கெட்லயும் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணாங்க. அங்க லான்ச் பண்ணும்போது அவங்க செட் பண்ண பிரைசிங்னு பாத்தீங்கன்னா $250. ஸோ $250 இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 20,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங் வரும். ஸோ அந்த 20,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங் கூட ஓகே, ஓரளவுக்கு ஓகேவா இந்த ஸ்மார்ட் போனுக்கு இருக்கும். ஸோ இந்தியன் மார்க்கெட்லயும் அந்த 20,000 ரூபாய் இல்ல ஒரு 18,000 ரூபாய் மாதிரியான பிரைசிங் எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் 30,000 ரூபாய் அப்படின்றது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஓவர் பிரைசிங்கா தான் இருக்கு. அந்த வகையில் Nokia G60 5G ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் பிரைசிங்ல கொஞ்சம் சொதப்பிருக்காங்க. ரொம்பவே ஓவர் பிரைசிங் தான் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் நோக்கியா அப்படின்ற இந்த பிராண்டுக்காக யாராவது 30,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இந்த Nokia G60 5G வாங்குவீங்களா? இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு 30,000 ரூபாய் பிரைசிங்கோட இந்த Nokia G60 5G வர்த்தா? உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிடுங்க.